மகளிர் உரிமை தொகையை ரத்து செய்வோம் வந்தாள்னர். இதுதான் தாவேகாவினுடைய கொள்கையானு விஜய் சொல்லணும். இது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது மகளிர் உதவித்தொகை என்பது என்னன்னு முதல்ல புரியணும். அவருக்கு புரிஞ்சதுக்கா, அவர் வீட்டில் உள்ள மகளிருக்கு தேவைப்படுதா, நான் இல்லாமல் இருக்கலாம், தேவையில்லைன்னு கூட சொல்லலாம். ஒன்றுக்கு 4 கார் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தேவையில்லை. ஒரு கார் வச்சுருக்கவங்களுக்கு தான் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மு க ஸ்டாலின் பிறகு ஒரு கார் வச்சுருந்தாலும் பரவாயில்ல கொடுக்கன்னு சொல்லிட்டார். இன்றைக்கி எங்கே வேறு விஷயம். இன்னும் 12 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லிவிட்டு துணை முதல்வர் சொல்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் மீது இன்னொரு விஷயம். ஆனால் உள்ளபடியே பேருந்துகளை இலவசம் என்று பெண்களுக்கு கொடுத்து அது அறிவிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் சிறிய கிராமத்திலிருந்தும் நகரத்திற்கு அந்த இலவச பேருந்தில் வந்து அந்த பெண்கள் வீட்டில் சும்மா இல்லாமல் அதன் மூலம் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிட்டு அந்த பேருந்துக்காக காத்திருந்து திரும்பி வந்தது என்பது அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தலில் அப்படியே 100க்கு 100 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டாங்க. நடந்ததா இல்லையா? அப்போது அந்த பெண்கள் ஈர்க்கப்பட்டார்களா இல்லையா?